அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் புதிய யூடியூப் சேனலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் நம்மளுடைய வியூஸ் குறைஞ்சது ஒரு 1000 பேருக்கு சரி போய் சேருதில்லை. முன்னாடியாவது ஒரு 4000-5000 பேர் பார்த்தாங்க, இப்போ அது கூட இல்லை. நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் தேடுறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம 2வது சேனலில் தொடர்ந்துமே நம்மளுடைய வேலைப்பாடை தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கிறோம். அப்படின்னு முடிந்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுறது தான் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அவங்களும் பல தகவல்களை தெரிஞ்சு கொள்வாங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 994 ரூபாய் 36 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாயாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 993 ரூபாய் 28 சதமும், இந்தியாவுக்கு 273 ரூபாய் 96 சதமாக உள்ளது. ஆனாலும் கூகுள் ரேட்டையும் விட அதிகமாக தான் இருக்குது சாதாரணமாக அல்முல்லா எக்ஸ்சேஞ்சிலோடைய அப்ளிகேஷனில் கூட. ஆனால் அதையும் விட செம்மையான ரேட்டு கொடுக்குறாங்க சஜில் எக்ஸ்சேஞ்ச். சஜில் எக்ஸ்சேஞ்ச் ஹவாலியில் இருக்கக்கூடிய சஜில் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 தினார் பணம் அனுப்புகிறவங்க சாதாரணமாக 50,000க்கு உட்பட்ட பண பரிவர்த்தனைக்கு 1010 ரூபாய் 5 சதம். அதே போல் 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1005 ரூபாயும், 2 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 995 ரூபாய் 40 சதமும் வழங்கியிருக்கிறாங்க. சார்ஜஸ் 1KT தான் அறவிடுறாங்க. இது இலங்கைக்கான ரேட்டு. இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 274 ரூபாய் 40 சதம் நேற்றைய தினம் அறவிட்டிருந்தாங்க. முடிந்த வரைக்கும் சஜில் எக்ஸ்சேஞ்சிலையும் ட்ரை பண்ணுங்கள். கீழே அவங்களுடைய மொபைல் நம்பரும் இருக்குது, டயல் பண்ணியும் விசாரிச்சுக்கோங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு போகும்போது பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சில் பணம் அனுப்புறீங்கன்னா அனுப்பிட்டு பற்றுச்சீட்டை எடுத்துகிட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், டீட்டெயில்ஸ், பேர், ஊர் எல்லாமே சரியாக இருக்குது. அதே போல் அவங்க சொன்ன அதே ரேட் தான் உள்ள என்ட்ராக இருக்குதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சும் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. குறிப்பாக 900 ஃபீல்ஸ் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்னும் சில எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யுஏஇ, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட்டு இந்த நாட்களில் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்தியாவுக்கும் சரி, இலங்கைக்கும் சரி. அதே மாதிரி கட்டணம் 1 தினார் 900 ஃபீல்ஸ், இது போன்ற கட்டணங்கள் தான் இருக்குது. ஆனால் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குவைத்தி வீடுகள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள இந்த வாய்ப்பு கிடைக்காது. எப்படியுமே வெளியில் சாதாரணமாக வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியான ஃபர்வானியா, ஜிலீப், கைதான், ஃபஹில், மஹபூலா, மங்காஃப், விந்தாஸ், ஹவாலி, சல்மியா, குவைட் சிட்டி, இது போன்ற பகுதிகளில் தான் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளை தேடி போக முடியாது. ஓட்டுநர்களே அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 598 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 865 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 962 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 131 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரிச்ச நிலையிலே தான் இருக்குது. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு. பணிப்பெண்களுக்கான விலைகள் மாற்றம் மீண்டும் 200 தினார் அதிகரிக்க கோரிக்கை. கன்னத்தில் புலி 2 வைத்த மனைவி கணவன் சென்று செய்த முறைப்பாடு. 5 வருட கடூழிய சிறை ஒரே ஒரு ட்விட்டர் போஸ்டுக்காக. இதோ வெளிநாட்டவர்களுக்கு அதிகரிக்க போகின்றது
பெட்ரோல் விலை. குவைத் தொடர்ந்துமே இஸ்ரேலை எதிர்த்து தங்களுடைய குரலை உயர்த்துகின்றார்கள். தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலே இனி பிரச்சனை வருமாம். வயதானவர்களுடைய நிலை. நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி தவறுகள் எதையும் பண்ணாதீங்க. வழக்கறிஞரின் அறிவுரை. ஃபயர் ஹோஸை வச்சு விளையாட்டு காட்டினீங்க, விபரீதம் நிச்சயம். குவைத்து தான் ரொம்ப பாதுகாப்பான நாடாம்பா. ரோட்டில் நடமாடலாமாம் தைரியமாக. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் இசால் ரமதான் எதிர்வரும் நாட்களில் குறிப்பாக நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும் போது குவைத்துடைய கோல்ட் குளிரான காலநிலை வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இப்போதைக்கு வரைக்கும் 41 to 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும். தூசியுடன் கூடிய காற்றும் இருக்கும். அதே போல் ருத்தூபா தன்மை இனி வரும் நாட்களில் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. காலநிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்துமே அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டே தான் வராங்க. காலநிலைக்கு ஏற்றால் போல நீங்களும் தயாராகிக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் குளிர்காலத்துக்கு ஏற்றால் போல உடைகள், அதுக்குரிய ஜேக்கெட், அதே மாதிரி சாக்ஸ், ஷூ எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. أكتوبر يكون هو الفاصل في انخفاض أكبر وفترة أيام الوسم بعد منتصف شهر أكتوبر. متوقع هذه السنة أن تكون الرياح الجنوبية الشرقية في بعض الفترات ترفع الرطوبة النسبية وتهيئ تكون بعض السحب، ولكن أمطارنا بإذن الله تعالى تكون مع بداية شهر نوفمبر، حيث المتوقع أن تكون هي الفترة الأكثر توقعا لهذه الأمطار. وبالنسبة لشتاءنا فيكون إن شاء الله شتاء نسبيا معتدل مع بعض الأيام التي تنخفض فيها درجات الحرارة ويكون فيها الفصل بارد في فترات متفرقة بإذن الله تعالى. 2024 ஆண்டிற்கான உலகின் பாதுகாப்பான நாடாக குவைத் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய சட்டம் மற்றும் ஒழுங்கு குறியீட்டின்படி 99% குடியிருப்பாளர்கள் தெருக்களில் தனியாக நடக்கும்போது பாதுகாப்பை உணர்கின்றனர். சேர்த்து பயத்தையும் உணர்கின்றனர். ஆனாலும் வெளியில் காட்டிக்கொள்வதில்லை. அதுவும் ஒரு வகையில் உண்மைதான். தெருக்களில் இன்னைக்கு நிம்மதியாக போகக்கூடிய சூழல் இருந்தாலும் இடைக்கிட கொஞ்சம் பயத்தோடு தானே போகிறாங்க. இதோ கிடைத்தது அடுத்த முக்கியமான ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸரா? நேற்றைய தினம் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய முன்னாள் அமைச்சர்களின் மற்றும் அமைச்சர்களுடைய செயலாளர்கள், பொருளாளர்கள், வினாமிகள், சுனாமிகள் அனைவருடைய வண்டிகளும் காலிமுகத்திடலுக்கு கொண்டு வரப்பட்டன. இதில் காமெடி என்னென்னா, எதுக்காக யார் என்னென்னத்துக்காக பாவிச்சாங்க அப்படின்றது கூட லிஸ்ட் இல்லாமல் இருக்குதான். பல வண்டிகள், அரச வண்டிகள் நாசமாக போக நம்ம சொத்துக்களை எந்த மாதிரியெல்லாம் வச்சு செஞ்சுருக்கானுங்கன்னு பாருங்கள். இருந்த அரசியல்வாதிங்க நம்ம பணத்தையெல்லாம் வச்சு விளாசி இருக்கானுங்க, திருட்டு பயலுக. லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளை குவைத் கண்டிக்கிறது மற்றும் கண்டனம் செய்கிறது. சர்வதேச சட்டங்களில் அப்பட்டமான மீறல் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தல். நாங்கள் லெபனானுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்றும் மற்றும் அதன் இறையாண்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எதையும் நிராகரிக்கிறோம் என்றும் குவைத் தெரிவித்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற காட்சி லெபனானிலிருந்து, அதுவும் குறிப்பாக பெய்ரூத் மற்றும் ஒரு சில நகரங்கள்லேருந்து மக்கள் வெளியேறி போயிட்டுருக்கிற காட்சி. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைவரையும். இன்னும் என்னென்ன சேட்டை காட்ட போகிறானுங்கன்னு தெரியல. இந்த இஸ்ரேலும் பெஞ்சமின் என்று சொல்கிற அந்த பொரிச்ச மீனும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அனைத்து மக்களையும். குவைத்தின் அதிபர் அமீரின் அதிகாரங்களை சவால் செய்த குற்றச்சாட்டின் பேரில் ட்வீட் செய்த ஒரு நபருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையை குற்றவியல் நீதிமன்றம் விதித்துள்ளது. ரீசெண்டாக அமைச்சரவையை கலைச்சு அமைச்சரவையை இழுத்து மூடினாங்க 4 வருடத்துக்கு. அந்த விடயத்தில் அமீருக்கு எதிராக ஒரு சிலர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க ட்விட்டரில். அந்த ஒரே காரணம்தான் 5 ஆண்டு காலம் கடுங்காவல் சிறை தண்டனை. நம்ம எதை டைப் பண்ணுறோம்ன்றது சிந்திச்சு எதாக இருந்தாலும், குறிப்பாக இந்த அரபு நாடுகளை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி எழுதுகிறதா இருந்தாலும் சரி, சிந்திச்சு டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சாதகமான ஆதாரம், நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் மட்டுமே அதை பற்றி நாம் தட்டி கேட்க முடியும், பேச முடியும். இல்லாமல் சும்மா ஏதாவது ஒன்று அதிகாரம் பொருந்தியவங்களை திட்டியோ பேசியோ நாம் போட்டோன்னா நிச்சயமாக தூக்கி வச்சு உள்ளே நொங்க எடுத்துருவாங்க. காலகாலமாக ஜெயிலில் கம்பி எண்ணெய் வச்சுருவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். குவைத்திலேயே வேடிக்கையான மற்றும் விசித்திரமான வழக்குகளில் ஒன்று.
மனைவியால் தாக்கப்பட்ட குடிமகன் நீதிமன்றத்திற்கு செல்கிறார் நீதியை தேடி. அவள் என்னை அடிக்கிறாள், நான் பொறுமை இழந்து அவளை அடித்தேன் என்று அவர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். அவள் என்னை தொடர்ந்து அடிக்கிறாள், நான் அதனால் தான் பொறுமை இழந்து அடித்தேன் என்பதை சிரிக்காமல் சொல்வது என்னால் ரொம்ப கடினமாக உள்ளது. ரொம்ப நாளாக அடி வாங்கி முடியாத கட்டத்தில் நான் அடித்தேன் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்மக்கிட்ட தான் அவ்வளவு ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்துக்கிறதா? மனுஷியோட நல்லா தான் இருந்திருக்காப்புலப்பா பாபாக்கள். சரி வாங்க அடுத்த முக்கியமான தகவலை பார்த்துடலாம். அலுவலகத்தில் பெட்ரோல் விலையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை. மேலும் அலுவலகத்தை உட்கொள்வதில் குடிமக்களுக்கு ஆதரவாக நிதி இழப்பீடு. விலையை அதிகரிப்பது மற்றும் அவற்றின் சதவீதத்தை நிர்ணயிப்பது தற்போது ஆய்வில் உள்ளது. மேலும் பொருளாதார விவகார குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் விரைவில் என்று அங்கீகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல் ஹப்பாஸின் அரசு சேவை. அரசு திசை. வெளிநாட்டவர்களுக்கு பெட்ரோல் விலை உயர்வு மற்றும் குடிமக்களுக்கு நிதி இழப்பீடு. வெளிநாட்டவர்களுக்கு பெட்ரோல் விலை அதிகரிக்க போகுது. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இப்போ வெளிநாட்டவர்கள் சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க, ப்ரைவேட் டாக்ஸி, ப்ரைவேட் கம்பெனிஸ், இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்குமே பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இந்த விலைகள் எல்லாமே அதிகரிக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவைத்தியுடைய பேர்லேயே வண்டியும் எடுத்து அவங்க பேர்லேயே அக்காமாவும் அடித்து வெளியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ இந்த காதிமில் வேலை பார்க்குறவங்க, இவங்களை பொறுத்த வரையில் அவங்க கொண்டு போகிற வண்டி குவைத்தி வண்டி தான், அவங்க ஒரு குவைத்தி டிரைவர் தான். அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. மற்ற அனைவருக்கும் விரைவில் விலைகள் அதிகரிக்கும் என்பது உறுதி. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய வீட்டு தொழிலாளர் சங்க அலுவலகத்தின் உறுப்பினர் டாக்டர் ஆதில் அல் அன்சி வீட்டு பணியாளர்களின் விலையை வர்த்தக அமைச்சர் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இது தற்போது வர்த்தகத்தில் மிகவும் வீழ்ச்சியடைந்த ஒரு நிலைமையை காணப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். பணிப்பெண்ணை 200 தினாருக்கு குறைவாக கொடுத்தாலும் இல்லை, அதுவும் அதிகம் என்று சொல்லக்கூடிய நிலைமையில்தான் குடிமக்கள் இருக்கின்றார்கள் என்பதையும் சொல்லியிருக்கின்றார். கடைசியில் நம்ம நாட்டு தாய்மார்களை, பெண்களை, அதையும் வர்த்தகம், அதுவும் கடைசியில் வியாபாரமாக போயிடுச்சுல்ல. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகள், அவங்களுடைய தாய்மார்கள், அவங்களுடைய குழந்தைகளை. ஆனால் முடிந்த வரைக்கும் இந்த 200 தினார் 300 தினாரில் 10,000 தினாருக்கு இவங்க விற்றாலும் பாதிக்கப்பட போகிறது என்னவோ தொழிலாளர்கள் தான். தொழிலாளர்களுக்கு ஆதரவான சட்டங்களையும் சரியான முறையில் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் செயல்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு பணிப்பெண்கள் தேவைப்படுது. அதற்கேற்றா போல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும் கம்மியாகலை. அதற்கேற்றா போல் அவங்களுக்குரிய சலுகையும் சரியாக பெற்றுக் கொடுப்பாங்கன்னா உண்மையிலேயே குடும்பத்திலேருந்து நாட்டிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய பல தாய்மார்களுக்கு ஓரளவுக்காவது மன நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக வேலை செய்கிறதுக்குரிய வாய்ப்பு கொடுத்தாலே போதும். இப்போ பால் சிலர் அடிக்கிறது, நச்சரிக்கிறது, பாலியல் தொல்லைகள், இன்னும் எத்தனையோ விடயங்கள். சிலருக்கு சம்பளமே கொடுக்குறாங்கல்ல, ஏன் சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட போனஸையே கொடுக்கறதுக்கு தடமாறுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்களுடைய தூதரகங்கள் தான். பார்க்கலாம் விரைவில் அவங்களுக்கும் சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதுக்கான முயற்சிகளும் விரைவில் நடக்கும். இதே போல் கடற்கரை பகுதிகளில் இந்த ஸ்கூட்டர்கள் வாடகைக்கு விடுகின்றார்கள். இவர்களுக்கான சட்டம் எங்கே? இவர்கள் யார்? இவர்களுக்கான அனுமதி என்ன? இந்த ஸ்கூட்டர் வாடகைக்கு விடுவதற்கான சட்ட ஒழுங்குமுறை என்ன அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் இந்த ஸ்கூட்டர்கள் யாராவது சும்மா 10 ஸ்கூட்டரை வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஆப்பு தயாராகுது, ரெடியாக இருங்க அப்படி யாராவது இருந்தீங்கன்னா. அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான தகவல். யாரெல்லாம் அப்பார்ட்மெண்ட்களில் ஹாரிஸாக இருக்கிறீங்க, அதே மாதிரி ஜமியாக்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபயர் ஹவுஸ் இருக்குதுன்னா, தண்ணீர் ஹவுஸ் இருக்குதுன்னா எப்பயுமே எக்காரணத்தை கொண்டுமே தீ விபத்தை தவிர வேறு எந்த ஒரு விடயத்துக்குமே பயன்படுத்தாதீங்க. இப்போ இதை வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறாங்க. ஒரு ஜெமியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஹவுஸை கொண்டு போய்த்து உள்ளே வச்சு ஒருத்தர் ஃப்ரிட்ஜை கழுகிட்டு இருக்கிறாரு. இதை வீடியோ காட்சியாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், தீயணைப்புத்துறையே பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு.
இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹாரிஸ் ஒருத்தர் வண்டி கழுவுறது வீடு கழுவுறது எல்லாமே அந்த ஹோஸை வச்சு தான். அவருக்கும் நாடு கடத்தப்பட்டுச்சு தண்டனையா. தயவு செய்து ரொம்ப கவனம். வெஸ்ட் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் கனரக வாகன ஓட்டுநர்கள் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான வாகனங்கள் பிடிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம். வாகன ஓட்டுநர்கள் தடை செய்யப்பட்ட நாட்களில் ஒருபோதும் வண்டிகளை எடுக்காதீங்க. குறிப்பாக அந்த பாடசாலை நாட்களில் மதியம் 2:30 3 மணி வரைக்கும், அதே போல் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அலவுட் இல்லைன்றதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீதிமன்றங்களுக்கு செல்லும் போது நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விடயம், குறிப்பாக ஏதாவது நீங்கள் ஒரு சாட்சி சொல்கிறதுக்காக போகிறீங்களா இருந்தால் அதுக்குரிய சரியான நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நீதிமன்றங்களுக்குள்ளே போகும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க மொபைல் ஃபோன், அதை மறந்துடாதீங்க. அதே போல் கேள்விகள் கேட்காத பட்சத்தில் பதிலளிக்க முன் வராதீங்க. ரொம்ப கவனம். في الجنايات لا تجيب إلا عندما توجه لك المحكمة سؤالا، ولا تتدخل في إجابات الشخص الآخر، ولا تتدخل في كلام المحامي الخصم، ولا تتليقف. اسكت، أنت موجود فقط تجيب على الأسئلة اللي توجهها لك هيئة المحكمة الموقرة. مو صحيح، لا كذاب، لا راح تسمع كلام ما يعجبك ويتخذ فيك إجراء ما يريحك. الحل ندش المحكمة تليفوناتنا سايلنت، هادين، نترك محامينا قبل الجلسة اليوم تقعد مع محاميك تشوف اللي لك واللي عليك وش المفروض تقوله. الأخوة الزملاء دربوا موكلينكم جزاكم الله خير. بعضهم ينسى، قاعد أشوف الحالات اللي تصير قدامي في المحكمة يعني كأن الموكل أول مرة يشوف محامين. يعني ما يصير يا جماعة، ما يصير. عند بالذات بالجنايات أنت موجود لكي يوجه لك سؤال، هل قمت بكذا أو هل كان كذا أو هل ما كان كذا. غير هالكلام ما هذا. வயதானவர்களின் பிரச்சனை முத்தகாயிதீன். இப்போ இவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவங்களுக்கு இப்போ மருந்து எடுக்கிறதுக்கு ஆஃபியா கார்டு இல்லை, எல்லாமே அவங்க கையால் தான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி சூழலில் ஒருத்தருக்கு சாதாரண உதாரணத்துக்கு 1000 தினாருக்கு மருந்து தேவைப்படுது, ஆனால் வாரதே வெறும் 500 தினார் தான் 600 தினார் தான் அப்படின்னு போது அவர் அந்த 2 மாத சம்பளத்தை சேர்த்து வச்சு மருந்து தான் எடுக்க முடியும். அப்போ அவங்களுடைய தொழிலாளர்களுடைய நிலை, அவங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான சாப்பாடு பிரச்சனை, சம்பள பிரச்சனை, இது மாதிரி பல சிக்கல்களை முகம் கொடுத்து வராங்க குவைத்தில் இந்த வயதான குழு. எதிர்வரும் நாட்கள் அவங்களுக்கு சம்பள உயர்வு, அவங்களுடைய அந்த மருத்துவ காப்பீடு எல்லாமே சரியாக கொடுத்தாங்கன்னா தான் தொழிலாளர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். السلام عليكم وعليكم العافية. في نعمة يشترك فيها المتقاعد مع التاجر لأول مرة. المتقاعد حافي ملتف غلبان ينطر معاشه، شفت هذا بنعمة هو لا يشعر فيها. المتقاعد والتاجر وصاحب الأعمال. أما الموظفين الله ينكم ربنا وربكم الله. إن شاء الله التقاعد بتعيش بهالنعمة. شنو النعمة هذه؟ المتقاعد الله يسلمك يقدر شو يسوي؟ يرد البيت، ينام الساعة 1 بالليل، يحط الألارم الساعة 4:15 يقوم ينام له 3 ساعات ولا ساعتين، يقوم يصلي الفجر ويرد ينام. حلو؟ لين 8 9 الصبح يقوم قاعد يسوي أشغاله، يمر كذا عند ديوانية صباحية يخلص، يتغدى عقب صلاة الظهر غدا طايح. حلو صلى الظهر رد البيت كلا غداء ريح شوي نام له ساعة، راح بعدين صلى العصر وحياته جميلة وقاعد وأموره ماشي، يصلي الفجر والظهر والمغرب والعشاء والعصر بالمسجد وحاضر وأموره طيبة ومرتاح ومو تعبان. الموظف مسكين شو يصير فيه؟ ما يقدر يقوم الفجر لأنه عنده دوام. الصلاة خير من النوم، لا هو عنده دوام أهم من الصلاة، ما يقدر، الدولة ما تساعده. يعني الدولة ما تقول لك قوم الفجر، لا قوم الساعة 6 زين قاعدة ساعتين قبلها، تفرق بالآخرة. المهم كيفكم. فيضطر
زين متى يقيل حق العصر؟ ترى من السنه القيلوله هذه بعد الظهر. ما يقدر لانه هو طالع بالدوام يوصل البيت مأذن العصر. شو يسوي؟ ينام بعد العصر منهي عنه اصلا، ونومه العصر خايسه وتصدع وتلوع جيب وتضيع اليوم. فالموظف ضايع بموضوع الصلاه، بس متقاعد وما تصلي الفجر بالمسجد والظهر والعصر والمغرب والعشاء مصيبه. تاجر الله منعم عليك، ما انت ملزوم بصمه صب، ما انت ملزوم تقعد الساعه 6، لا تقعد 4 تصلي الفجر ترجع تنام لين 8 9 تداوم 10 بزنس. فهمت؟ والله اني ناصح، متقاعد وما تسوي كذي يعني استغفر الله. ليش عايش؟ موتك اهون والله العظيم. على الاقل جمع سيئات، ليش؟ موت الحين احسن ابرك. والله يوفقكم التقاعدون وتصيرون نفس التجار ومتقاعدين. وشكرا. இலங்கை சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு 2 புனித மசூதிகளின் பாதுகாவலரான கிங் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றமைக்காக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனையோ பேர் பல நாடுகளில் இருந்தும் அனுர்குமார திசாநாயக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. அது சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் தனியாகவே போடுறேன், ஒரு ட்விட்டர் ப்ரொஃபைலை மென்ஷன் பண்ணி. அதே போல் விஜித்த ஹேரத் இவர் தான் இப்போதைய ஃபாரின் மினிஸ்டர். தொடர்ந்து மனுஷ நாணயக்காரையை கழுவி ஊற்றினோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அன்பான ஆதரவான கட்சியிலிருந்து வந்திருக்கிறாரு. கொஞ்ச நாள் வேலைகள் ஆரம்பிக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேற்றைய தினம் முதல் கட்டமாக சவுதி சுதந்திர representing the government and the people of Democratic Socialist Republic of Sri Lanka on the occasion of the celebration of the National Day of the Kingdom of Saudi Arabia. Sri Lanka and the Kingdom of Saudi Arabia share a rich history of friendship. Sri Lanka and the Kingdom of Saudi Arabia, in addition to having excellent bilateral engagements, have also been supporting each other in the international forum. I wish to note and appreciate that Saudi Arabia continuously supports Sri Lanka at the UNHRC. Reflecting the very solid bilateral relations, I am pleased to note that the government of Saudi Arabia has extended its support to the debt restructuring process of Sri Lanka. பதவியேற்று முதல் கட்டமாக சவுதியினுடைய நேஷனல் டேக்கு கலந்து கொண்டிருக்கின்றாரு. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் அவங்களுடைய வேலை திட்டங்களை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு புதிய ஒரு அரசாங்கம். சாதாரணமாக பிறந்து வந்த குழந்தை மாதிரி தான் அவங்களுடைய நிலை. அவங்க இனிதான் மெதுவாக எந்திரிச்சு நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். ஏன்னா நாட்டை அந்த அளவு பங்களோத்து நிலைக்கு தள்ளி வெட்டிட்டு போயிட்டானுங்க இருந்த எல்லா கிழடுகட்டைகளும் திருடனுங்களும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை வாகனம் வந்திருக்கு தெரியுமா? வாகனங்களுக்குரிய ஆள் யாருப்பா, யாருடைய பேரில் யாருக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு யாருமே தெரியாது. வாகனங்கள் மட்டும் வந்து லைனாக நிற்குது. அப்போ அரசாங்க வாகனத்தை எத்தனை பேர் பாவிச்சிட்டு இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். அதே போல் ஜனாதிபதியை தலை தட்டுப்படாமல் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள், கதவு திறக்கிறதுக்கு ஒரு ஆள், மூடுறதுக்கு ஒரு ஆள், கோட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஆள், சூட்டு மாட்டுறதுக்கு ஒரு ஆள், ஷூ பெய்கிறதுக்கும் ஒரு ஆள் வச்சுருவாங்க. அதை தனியாக கழட்ட முடிஞ்சா அந்த மாதிரியான சலுகைகள் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சிம்பிள். மாஷா அல்லாஹ் தபாரக்கர் ரஹ்மான், சிம்பிள். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே சரியாக வரும். முயற்சி பண்ணுவோம். நாட்டையும் மாற்றுவோம், நம்மளையும் நாம் மாற்றுவோம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.